ஐயோ விரல் போச்சு. என்னப்பா அவங்க டாக்டர் மாதிரி சொல்கிறாங்கடா, அப்புறம் நீ சூப்பர் வாட்சினியோட எல்லாம் இங்கே குடிக்கிறாங்க கிடக்குது. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீரே மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தாய். என்ன ஒன்றுக்கு பிடிச்சோண்டு வரான். விரல் போச்சு. என்ன தவா என்னடாப்பா அது ஓமண்ண அது என்ன அது ஏன்னு கேட்குறீர்? ஓ வா 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 ஏதோ பெரிய பாரிய வருத்த காலமாக. அது என்ன அது ஏன்னு கேட்குறீர்கள்? என்ன அது என்ன என்னன்னு சொல்கிறது? சொல்லாமலும் இருக்க முடியல, சொல்லவும் தெரியல. ஒரு புடவை கடைச்சியில் ஒரு விதத்தில் சுற்றி இருக்கிறாங்க. என்ன சொல்லவும் ஒரு கிடக்குது, வெக்கமாக கிடக்குது. ரெண்டாலும் அதை சொல்லத்தான் வேணும். என்னண்டானே நான் அதால் வந்து கொண்டிருந்தேன். அப்போ அதுலேயோ வெடியலை வெடிச்சு போட்டு சவம் கொண்டு போ. ஓ வெடியலை வெடியண்டா சும்மா நினைக்கலான வெடியண்டு வெடிச்சு போட்டு அதில் ஒரு சின்ன பொடியனை பார்த்தேன். அவனு இப்படின்னு கையில் வச்சேன்னு அப்படியே பிடிச்சி கொண்டு நிற்கிறானே, அது வெடிச்சிட்டு நல்லா வெடிச்சிட்டு. அது என்னடா இவன் பிடிச்சி கொண்டு நிற்கிறான், அவன் பிடிச்சி கொண்டு நிற்கிறான், நான் பிடிச்சி கொண்டு நிற்கலான்னு போட்டு எடுக்க முழங்கி விட்டு என்ன ஒரு முழக்கம் உண்டு. அது கைய மாட்டையிலாது ஒன்றும் செய்யலாது, பெரிய சிக்கலாக போச்சுன்னு. அது சரி என்ன இந்த வெடியல் வெடிக்கிறதாலே என்ன அந்த கிளடு கட்டி எல்லாம் நடுங்கி சாகுதுகள் என்ன. உதவி சொன்னால் கணக்கை சொல்லணும் கூட. எங்களோட நாட்டில் இப்போ 3 வளங்கள் தாடா முன்னணியில் இருக்கு. என்ன வளம் அண்ணே அது? ஒன்று குடிவளம், மற்றது வடிவளம். வடிவளம் இந்த வடிவளம். ஐயோ இந்த வடிவளத்தால் நான் பட்டவாடு. கொஞ்சம் நெஞ்சமே லட்சக்கணக்கில் வாங்கி கொளுத்துறாங்களா. இந்த வெடிச்சத்தம் இவங்களுக்கு இன்னும் அந்த சோட்ட மாதிரி இல்லை. ஐயோ நாங்கள் இந்த வெடிச்சத்தம் எப்போது இருந்துருமென்று உங்களுக்கு தெரியும். 2009ஆம் ஆண்டு பட்ட பாடு. எப்போது எப்போ நிம்மதியாக இருக்க போகிறோமென்றதில் பார்த்து கொண்டு இங்கே வந்தால் இங்கே அதை விட மோசமாக கிடக்கண்ணே. இப்போ 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ அந்த நேரமெல்லாம் நாங்கள் இந்த வெடிச்சத்தம் எங்களோட காதலியை கேட்கக்கூடாதுன்னு இருந்தாங்க. சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. லட்சக்கணக்கில் வேண்டி கொடுத்துறாங்க. அதுதான் சொல்லுவாங்களே காசை கரியாக்குற விஷயம் என்ன தம்பி. உண்மையில் இந்த வெளிநாட்டுக்காரை ஏதோ பெரிய ஆடம்பரம். இங்கே தாயப்பன் இங்கே சாப்பாடு கொலை இல்லாமல் இருந்தால் அதை பெரிய கதையானாலும் செத்தோன்னா தான் லட்சக்கணக்கில் வெடி வேண்டி ஆடம்பரங்கள். இதுக்குள்ளே உண்டண்ணே இதுக்குள்ளே ஏதோ மருந்து வச்சுக்கிறாங்களோ. ஒரு மருந்துன்ற பேர் என்ன? கந்தனகம். என்ன கந்தனகம் இல்லடா தம்பி, கந்தகமடா. இப்போ விளங்குது கந்தகம். அந்த அதுக்கு தான் அந்த அடியில் போட்டு அமர்த்தி விடுறோம் உங்கள என்ன அண்ணன். அந்த நேரத்தில் நாங்கள் வானவேடிக்கைகள் எலிவானம், அந்த வானம், இந்த வானம், இந்த வானம் என்று எல்லாம் 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 பார்த்துனாங்களே. அப்போ ஒரு சந்தோஷமாக தான் கிடந்தது. அது உத்தரவாதம். அந்த நேரம் செய்த வெடிகளெல்லாம் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட வெடிகளா. அதை நம்பி கையில் வச்சு கொடுத்தக்கூடிய வெடி. சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. இப்போ எங்களோட நாட்டில் எத்தனையோ இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளேயும் படித்து சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. ஒரு பல்கலைக்கழகத்துக்கான வசதியை பெற்றுக்கொண்டால் அதுக்கு போக வழி இல்லாமல் எத்தனையோ பிள்ளைகள் போக வழி இல்லாமல் வேறு வேலைகள் செய்கிறாங்க. அநியாயமாய் சடா ரெண்டு ஒரு சடாரும் 50 ரூபா, ஒவ்வொரு சடாருக்கும் 50 ரூபா அநியாயமாய் கொண்டிருக்கு. அப்போ இதில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைகளுக்கு இந்த பல்கலகம் போகிறக்குரிய செலவை இந்த வெடி கொளுத்துற காயில் அது தானே என்ன. இந்த வெடி கொளுத்துற காயில் கொஞ்சம் காசு கொடுத்து அதுகள் நல்லா வந்துருங்கள் தானே. அது சரி. ஐயோ அது ஒன்றும் யோசிக்கிறேன் இல்லையா எங்கட ஜனங்கள் ஒன்றும் யோசிக்காதுகள். இந்த காசை கரியாக்க இப்படி கரியாக்க வேண்டி யோசிக்கிறது. என்ன அயல் வாழ்ந்தால் 5 நாள் பட்டினி என்ற கணக்கு. சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. என்னன்றான் எங்களது சமூகம் முன்னே. ஐயோ முன்னேறான் பாருங்கோ. வெளிநாட்டிலேருந்து காசை கொடுக்குறான். மேல காலங்கள் அது எழுதுகளோட வெடியை கொளுத்தி அதை கரியாக்கி அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காசு எளியல் கொடுத்தால் அதுகள குடும்பம் கூட நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் தானே. அண்டை வீட்டுக்கு போனேன்டா எனக்கு ஒரு முக்கியமான சிநேகிதன். அது பக்கத்து வீடு பிடிக்கணும். அவனும் அந்த வீட்டை எடுக்க வந்து போகிறவன் நல்ல பாசமான பிடிக்கும். ஆனால் ரோட்டில் இனியல் 2 ஆட்டம் போட்டு கொண்டு போகிறான். அவன் கையில் ஏதோ சுடலைக்கு கொண்டு போகிற சாமான் கொடுத்து இவன் 6 ஆட்டத்திலே அதெல்லாம் முடிச்சு போடுவாங்கன்னு மற்றவங்க பறிச்சு போட்டாங்க. அப்போ ஆடி கொண்டு போகிறான். அப்போ அடுத்த நாள் வீட்டை வரை கேட்டார்.
என்னடா தம்பி உந்தாள் நல்ல பாசமாக தானே இருந்தது. அதுதானே அதுதானே ஏன் அந்த செத்தவன கூட சந்தோஷப்பட்டு குதிச்சாடுறேன். என்ன பிரச்சனை உனக்கு? என்ன கோவம் வந்தாள்டா உனக்கு? ஓ ஆளுக்கு கதைக்கு வெக்கம் வந்துட்டு வேற என்ன வெக்கம் வருந்தானே என்ன அந்த செத்து போய் இவ்வளோ பாயமாக இருந்தேன்னு குதிச்சாடுறேன். என்ன அர்த்தம் அண்ணன்? அது உள்ளுக்கு போன ஜாவான் தானே அந்த விரையும் செய்தது. ஐயே இப்படியெல்லாம் சமூகம் எல்லாம் மாறிக்கொண்டு அண்ணன் சமூகம் துளைஞ்சு போச்சுது. இந்த காசை கரியாக்குற வேலையை இந்த ஜனங்கள் விட்டால் நாளைக்கு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம். தேவையில்லாத சில விட செய்யுதுடா. அதுதான் தேவை எப்படி வெடி கொளுத்தி கொண்டு போனாலும் அவங்க தாக்கணுமெண்டா இங்கே எழுதியிருக்கோம். அதுதானே அது அப்படி சொல்லியிருக்கேன். ஆனாலும்டா தம்பி ஏதோ அவனவன் தந்தை ஆசைக்கு செய்கிறோன்னு சொல்லுவாங்க. இவியலுக்கு இந்த நாங்கள் ஆசைக்கு இதுக்கு செய்கிறோம், இவியலுக்கு இந்த நாங்கள் சில விஷயங்களை அவரவர் தான் சிந்திக்கணும். மற்றவர் சொல்லி தெரிந்தேராது. சரியோ நாங்கள் செய்கிற சரியோன்னு தான் ஒரு அவைகளை சிந்திக்க வைக்கணும். ஒரு எண்ணம் முறையை பின்னி யார் எப்படின்னு சொல்லி அவரை விட்ட நாங்கள் கொடுக்குறோம். அது நாங்கள் கொடுக்குறோம் இல்லையே. அவியல் உழைக்கணும், அவியல் செலவழிக்கணும், ஏதோ செய்யணும், செய்து கொண்டு ஓட்டு பண்ண அதை பற்றி பிரச்சனை இல்லை. இன்றைக்கு எங்களை காலத்தில் ஒரு காலத்தில் வந்தால் இந்த தமிழில் அழிய விடாமல் இருக்கணுமென்று எங்களோட பிள்ளை குட்டிகளுக்கெல்லாம் பிறந்தோன்னு பேர் வைக்கணும். தமிழில் பேர் வச்சு ஊக்குவது. இன்றைக்கு ஆச்சா தமிழில் பேர் ஐயோ அந்த பேர்களை சொல்லணும். வருங்காலத்தில் எங்களுக்கு ஒரு நாடு கிடைச்சாலும் நாங்கள் தமிழர் என்று சொல்றதுக்கு ஒரு அடையாளம் இல்லாம அடையாளத்தை மறந்து போனக்கணும். இல்லாம போகுது. ஆனா இன்றைக்கெல்லாம் சீர்கட்டு போச்சுடா. யாருக்குடா யாருக்கு என்ன சொல்லி மக்கள் முழங்கா மறந்து போச்சு. மறந்து போச்சுடனே மறந்து போச்சுடான்னு சொல்ல மறக்க பண்ணி போட்டுது இந்த போத வஸ்தும் இந்த மது. இந்த போத வஸ்துதால தானே என்ன எல்லாம் துளைஞ்சு போய் கிடாக்கு. இதை என்னண்டு இந்த எங்களோட தேசத்தில் வந்து நிலப்பட்டிருக்கின்ற தெரியாமல் தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது. ஐயோ நாங்கள் மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் கிடந்து அவஸ்தப்படுறோம். அண்ணன் யாருக்கு சொல்லி அழுறதண்ணே? சரி அண்ணே, மருந்துகள் சிதல் பிடிச்சிருந்தால் பெரிய வில்லங்க ஓமண்ணே. அது மனிதன் உங்களுக்கு தேவையில்லாத வேலையில பார்த்துனீங்கன்னு பேச்சு நடக்குது. மேலே இந்த இதுக்கும் அவங்க ஒளி கொடுத்துறவங்க வந்து ஒரு சோட்டைக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சு கொண்டாலும் கூட அவையில் யோசிக்கணும். அநியாயமாக்குற காசு ஒரு உருப்படியாக ஒன்று பிரயோஜனம் யோசிக்கணும். தங்களுக்கு நன்மை, நாட்டுக்கு நன்மை. பொடி என்ற பேர் இப்போ நீங்கள் உதவ போகிற பொடி என்ற பேர் நிலைக்காட்டிலும் நீங்கள் கொடுத்த உங்களோட பேர் தான் நிலைக்க போகும். கட்டாயம் நிலைக்க போகும். அதே தான் நாங்கள் செய்த புண்ணியம் தானே இன்றைக்கு நிலைக்கிறோம். சரி அண்ணே, நான் இருக்கால் போயிருக்கா பார்த்து கொண்டு வாரேன். வழியாக இருக்கா போய் பார்த்துட்டு வாரேன்னு